ஓகே. குட் ஈவினிங் ஆல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 2025 பயாலஜி பேப்பரோட எம்சிக்யூ பார்ட்ல முதலாவது கேள்வி பார்க்க போறோம். இப்போ நான் உங்களுக்கு எப்படி அந்த எம்சிக்யூ வந்து நீங்க சரியா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்வி நம்ம செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமா நான் அந்த ட்ரிக்ஸ் எப்படின்னு சொல்லி தரேன். இப்போ நம்ம முதலாவது கேள்வியை பார்ப்போம். இதுல உங்களுக்கு இப்போ எப்படியும் தெரிஞ்சிருக்கும், இது எப்படி எம்சிக்யூ பேப்பரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், மற்றது எப்படி ஆன்சர் பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் பேப்பர்ஸை ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் செஞ்சுருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, செகண்ட் யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க, களத்தின் கரு தொடர்பான கூற்றுக்களில் சரியானது அப்படின்னு சொல்லி. சரியா? அதில் பாருங்க, இப்போ களத்தின் கரு, ரைட். இப்போ கருனா நம்ம கருனா இப்போ கருன்னு சொல்லும்போது நம்ம கருவில் நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறது டக்குனே நமக்கு மைண்டில் போகணும். ஏன்னா அவங்க கொடுக்குற 2 ஹார்ஸில் நம்ம 50 கேள்வி செஞ்சு முடிக்கணும், 50 கேள்வியும் சரியாக செய்யணும், 50 எடுக்கிற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், 50க்கு ட்ரை பண்ணணும். அப்போ நம்ம முதலாவது கேள்விக்கே நம்ம கூட டைம் கொடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் சிக்கலாயிரும். அதனால முதலாவது கேள்வியிலேருந்து கொஞ்சம் வேகமாக செஞ்சுட்டு போய் தான் பார்க்கணும், அண்ட் கிளியராக செய்யணும். அப்போ அதில் முதலாவது கேள்வியில் பாருங்கள், கரு தொடர்பாக நம்ம கரு பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வரும், அப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். சரியா? பாருங்க, கரு மிக முனைப்பான புன்னங்கமாகும். அப்படின்னா கருவுட்டு போட்டோ ஒன்று பார்ப்போம். சரியா? பாருங்க, மிக முனைப்பான புன்னங்கம்னு கேட்டா கரு. இப்போ நம்ம இந்த இதில் ரிசோர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், கரு ஒரு களத்தை எடுத்துக்கோம்னா கரு வந்து பார்க்கும்போது எல்லா புன்னங்களோட கரு வந்து டக்குன்னு தெளிவாக தெரியும், இது கரு அப்படின்னு சொல்லி. விளங்குதா? அப்போ கரு முனைப்பான புன்னகம்னா ஒப்பிட்டு ரீதியில் இருக்க புன்னங்கள் எல்லாத்தையும் விட அது வந்து கிளியராக பார்த்தோன்னே தெரியுது. அந்த மாதிரி ஒரு மீனிங் தான் அந்த கரு ஒரு முனைப்பான புன்னங்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றாவது. சரியா? அடுத்து பாருங்க, மேக்ஸிமம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை உங்களுக்கு ரீசன் மாதிரி தான். அதிகளவு பரம்பரை இலைகளை கொண்டதும் 5 மைக்ரோமீட்டர் சராசரி விட்டம் உள்ளதும் கருச்சூழி என அழைக்கப்படும் இரட்டை மென்சோ பொருளால் மூடப்பட்டதுமான ஒரு புன்னகம். அப்போ இது ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி மாதிரி. கரு அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க. சரியா? அப்போ அதிகளவு பரம்பரை அலைகள் கொண்டது உங்களுக்கு தெரியும். பரம்பரை அலைகள் இப்போ ஒரு சந்தையிலேருந்து அடுத்த சந்ததிக்கு பரம்பரை கடத்தப்படுறது வந்து இந்த கருவில் தான் சேமிக்கப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு தெரியும். இது என்னது இலையுறுப்பு ஒடுக்கு பிரிவுலாம் படிச்சிருப்பீங்க. ஓகே தானே? அப்போ பாருங்க, இதில் அதிகளவு பரம்பரை அலைகளை கொண்டதும் 5 மைக்ரோமீட்டர் சராசரி விட்டம். சராசரி விட்டம்னா 5 மைக்ரோமீட்டர் சராசரி விட்டம். சரியா? ரைட். 5 மைக்ரோமீட்டர் சராசரி விட்டம் உள்ளதுன்னா இதில் பார்த்தோம்னா தெரியும், இதுல இருந்து இது வரைக்கும் சராசரி விட்டம் வந்து 5 மைக்ரோமீட்டர். சாரி, மைக்ரோமீட்டர்னா மைக்ரோனா எத்தனை? 10⁻6. ஸோ 5⁻10⁻6 மீட்டர். சரியா? அண்ணளவாக எத்தனை மீட்டர்னு கேட்டால் 5⁻10⁻6 மீட்டர், அதாவது 5 மைக்ரோமீட்டர் சராசரி விட்டம் உள்ளது தான் கரு. அப்போ கருவுட்டு விட்டம். ஓகே. அப்போ கருவுட்டு விட்டம் வந்து 5
மைக்ரோமீட்டர். சரியா? அடுத்து பாருங்க, கருச்சூழி என அழைக்கப்படும் ஒரு இரட்டை மென்சவ்வு போர்வையால் மூடப்பட்டதுமான ஒரு புண்ணகம். சரியா? இதை பாருங்க, இதுதான் கருச்சூழி. வெளியில இருக்க ஸ்ட்ரக்சர் கருச்சூழி. சரியா? கருச்சூழி வந்து சரியா 2 லேயரா இருக்கும். அதாவது 2 மென்சவ்வுகள், 2 மென்சவ்வு போர்வை. இந்த இப்படி இதை எடுத்து பார்த்தோம்னா இது ஒரு போர்வை, இது ஒரு போர்வை. அப்ப 2 மென்சவ்வு போர்வையால பிரிக்கப்பட்ட கருச்சூழி அப்படிங்கிற இரட்டை மென்சவ்வால் சூழப்பட்ட புன்னகம் தான் என்னது? கரு. சரியா? அப்ப கருச்சூழி அப்படிங்கிற மென்சவ்வால போர்க்கப்பட்டிருக்கு சுத்தி. அடுத்து பாருங்க, இந்த கருச்சூழியானது உள்வெளி மென்சவ்வுகள் என்ற 2 மென்சவ்வுகள் கொண்டது. இதை பார்த்தோம். இப்ப இங்க இருக்கிறது இது வெளியே இருக்கிறது வெளி மென்சவ்வு. சரியா? அதுக்கு உள்ளுக இருக்குது உள் மென்சவ்வு. அப்ப இதை எடுத்தோம்னா வெளி மென்சவ்வு, இதை எடுத்தோம்னா உள் மென்சவ்வு. சரியா? அப்ப இந்த 2 மென்சவ்வுகளுமே 20 தொடக்கம் 40 நானோமீட்டர் இடைவெளியால் பிரிக்கப்பட்டது. எத்தனை? 20 தொடக்கம் 40 நானோமீட்டர். நானோமீட்டர்ங்கிறது என்னன்னா 20 தொடக்கம் 40 தர 10⁻9 மீட்டர். மைக்ரோனா 10⁻6, நானோனா 10⁻9. அப்ப இந்த கருச்சூழி வந்து 2 மென்சவ்வு போர்வையால் ஆக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அந்த 2 மென்சவ்வு போர்வைக்கும் இடையிலான இடைவெளி எவ்வளவு இருக்கும்னு கேட்டா 20 தொடக்கம் 40 நானோமீட்டர். 20 தொடக்கம் 40 நானோமீட்டர். இதே நீங்க மறக்க கூடாது. அப்ப கருச்சூழி சராசரி விட்டம் எவ்வளவுன்னு கேட்டா 5 மைக்ரோமீட்டர். அதே மாதிரி அந்த கருவுட்டு சராசரி விட்டம் எவ்வளவுன்னு கேட்டா 5 மைக்ரோமீட்டர். கருச்சூழிட்டு 2 மென்சவ்வு, 2 போர்வையிலான மென்சவ்னு சொன்னோம். அந்த 2 போர்வைகளுக்கும் இடையிலான இடைவெளி எவ்வளவுன்னு கேட்டா 20 தொடக்கம் 40 நானோமீட்டர். சரியா? அது ரெண்டையும் மறக்கக்கூடாது. அப்ப 5 மைக்ரோமீட்டர், 20 தொடக்கம் 40 நானோமீட்டர். அப்படி பெருமானங்களை மட்டும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கங்க. அதுக்கு பிறகு அந்த நம்ம ஸ்ட்ரக்சரை படிச்சுட்டு வரும்போது நம்ம சரியா ஞாபகம் வரும். அப்ப நம்ம தெரியும், இப்ப 5 மைக்ரோமீட்டரை விட 20 தொடக்கம் 40 நானோமீட்டர் சின்னது. ஸோ 5 மைக்ரோமீட்டர் என்னவா இருக்கும்? கருவுட்டு சராசரி விட்டமா இருக்கும். அதை விட சின்னதா இருக்கிறது என்னது? அந்த போர்வைகளுக்கு இடையிலான இடைவெளியும் தெரியும். ஓகே தானே? அடுத்து பாருங்க, கருச்சூழியானது கரு நுண்துளைகளால் துளையிடப்பட்டது. இந்த பாருங்க, இது வெளியில நம்ம சொன்னோம், வெளியில உள்ளதான் சொன்னோம், கருச்சூழின்னு சொன்னோம். சரியா? அது பாருங்க, இந்த சின்ன துளைகள் இருக்கு, இந்த துளைகளுக்கு பேர் தான் சொல்லுவோம் என்னன்னா கரு நுண்துளைகள். என்னது? கருச்சூழியானது கரு நுண்துளைகளால் துளையிடப்பட்டது. அப்ப வெளியில பார்த்தோம் கருச்சூழி வந்து வெளியில என்னன்னு கேட்டா கரு நுண்துளைகளால் துளையிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இவை உள்வரும் வெளியேறும் பதார்த்தங்களை சீராக்கும் நுண்துளை சிக்கலை கொண்டவை. நுண்துளை சிக்கல் அப்படின்னா இந்த துளை வந்து கொஞ்சம் சிக்கலா இருக்கும். என்னன்னு கேட்டா, இப்ப உள்ளுக்கு, அதாவது நம்ம நார்மலா பார்த்தோம்னா, எக்ஸாம்பிளா சும்மா நார்மலா பார்த்தோம்னா, புரத தொகுப்பை நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. 26 பேஜ் படிச்சீங்கன்னா தெரியும். புரத தொகுப்பு நடக்கும்போது எம்ஆர்என்ஏ படிச்சிருப்பீங்க தானே? சரி, எம்ஆர்என்ஏ படிச்சிருப்பீங்க. அப்ப எம்ஆர்என்ஏ வந்து பார்ப்போம். எம்ஆர்என்ஏ தொழில கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். சரியா? இந்த பாருங்க, எம்ஆர்என்ஏ டிஎன்ஏ மூலக்கூறில் நைதரசன் மூலங்களின் தொடராக சேமிக்கப்பட்டுள்ள பிறப்புரிமை தகவல்களை பிரதி செய்தல். பிறப்புரிமை தகவல்களை கரு முதலுருவில் இருந்து புரத தொகுப்பு நடைபெறும் இடத்திற்கு கரு நுண்துளையினூடாக கடத்தப்படும். சொல்லியிருக்காங்க கரு நுண்துளை. அப்ப பாருங்க, இந்த டிஎன்ஏல தான் புரத தொகுப்பு நடைபெறதுக்கான என்ன எப்படி நடக்கணுங்கிற அந்த இது வந்து சேமிக்கப்பட்டிருக்கும். சரியா? இப்ப நம்ம பார்த்தோம், இந்த பாருங்க, கருவுல வந்து உள்ளுக்கு இருக்க போற ஸ்ட்ரக்சருக்கு பேரு இது ஃபுல்லா சொல்லுவோம். இந்த நம்ம பெஸ்ட்டுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை குறிச்சிருவோம். வெயிட். இந்த கருச்சூழி உள்ளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல டார்க் பிங்க் கலரா இருக்கு. டார்க் பிங்க் கலரா இருக்க அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் நான் சொல்லுவோம். என்ன பேரை சொல்ல போறோம்னா கரு மென் தகடுகள். என்னது? கரு மென் தகடுகள்.
கருமென் தகடுகள். இது வந்து என்ன இலைகளால் ஆக்கப்பட்டிருக்குன்னா புரோட்டீன் இலைகள். புரோட்டீன் இலைகளால் ஆக்கப்பட்ட கருமென் தகடு இருக்கும். கருமென் தகடு உள்ளுக்கு அதுவும் புரத இலைகளால் ஆக்கப்பட்ட அதுவும் புரத இலைகளால் ஆக்கப்பட்ட இந்த பாருங்க, இது உள்ளுக்கு இருக்க இந்த அப்படி கோடு 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 அப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த உள் ஃபுல்லா என்ன சொல்லுவோம்னா ஒரு இப்படி ஒரு கொய்யா பழம் எடுத்துட்டா உள்ளுக்குள்ள அந்த கனின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம சொல்லுவோம் கருச்சூழி. கருச்சூழி இல்ல, சாரி, கருத்தாயம். சரியா, கருத்தாயம். அப்ப இந்த கருத்தாயம், இப்ப இது இந்த ஸ்ட்ரக்சர் பேர் கருத்தாயம். சரியா, இப்ப இந்த கருத்தாயத்துல தான் என்ன இருக்க போகுதுன்னா குரோமட்டின், புன்கரு அப்படிங்கிற 2 ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த கருத்தாயத்துல என்ன இருக்கும்னு கேட்டா குரோமட்டின், அடுத்து இருக்க போது புன்கரு. அந்த புன்கரு தான் இந்த ஸ்ட்ரக்சர். இதுதான் புன்கரு. சரியா, அது புன்கரு. இந்த வெளியில உள்ள இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து என்ன இருக்கும்னு கேட்டா குரோமட்டின். குரோமட்டின்ங்கிறது என்னன்னு கேட்டா டிஎன்ஏ கொஞ்சம் அப்படி இப்படி நார்மலா சுருளடைஞ்சு எப்படின்னு கேட்டா டிஎன்ஏ வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா நம்ம நார்மலா வரைகிறேன். டிஎன்ஏ இரட்டை படிக்குன்னு பார்த்துருக்கோம். சரியா, இதுல ஹிஸ்டோன் அப்படிங்கிற புரோட்டீன் சேர்ந்துருக்கும். ஹிஸ்டோன் அப்படிங்கிற புரோட்டீன் சேர்ந்து சுருள் அடைஞ்சிருக்கும். இந்த அப்படி சுருள் அடைஞ்சு நார்மலா வரையேன் பாருங்க. ஹிஸ்டோன் அப்படிங்கிற 2 இலையை நான் ஒரே இலையை வரைகிறேன் பார்த்துக்கங்க. இதை சுற்றி என்ன இருக்கும், இந்த ஹிஸ்டோன் புரோட்டீனை சுற்றி தான் இந்த டிஎன்ஏ வந்து இப்படி கொஞ்சம் இப்படி சுருளாகி திருப்பி கொஞ்சம் ஹிஸ்டோன் புரோட்டீனோட சேர்ந்து கொஞ்சம் சுருளாகி அப்படி சுருளாகி இருக்க ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா குரோமட்டின். சரியா, டிஎன்ஏக்கு அடுத்து நம்ம சொல்ல போற ஸ்ட்ரக்சர் வந்து குரோமட்டின். சரியா, இந்த குரோமட்டின் வந்து ஹிஸ்டோன் புரோட்டீனோட சேர்ந்துருக்கும். சரியா, அப்ப இந்த குரோமட்டின் வந்து என்ன கருத்தாயத்துல வந்து குரோமட்டின் இருக்கும். அது இல்லாமல் உள்ளுக்கு புன்கரு இருக்கும். இப்ப இந்த கருத்தாயம் இருக்கு தெரியுமா, அந்த கருத்தாயத்துல இருக்க குரோமட்டின் எடுத்துக்கிட்டோம்னா குரோமட்டின்ல வந்து இப்ப டிஎன்ஏ தான் இருக்க போகுது. இப்ப இந்த டிஎன்ஏல என்ன நடக்கும்னு போட்டு கேட்டேன். என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அதுல டிஎன்ஏல தானே சொன்னோம் புரத தொகுப்பு நடக்க வேண்டிய அதுக்கான இது என்னென்ன இதுக்கும் அது சேமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்ப டிஎன்ஏ எடுத்துக்கிட்டோம்னா அந்த டிஎன்ஏவை காப்பி பண்ண போற ஆள் தான் அந்த இப்ப டிஎன்ஏல தானே அந்த எப்படி புரத தொகுப்பு நடக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதை காப்பி பண்ணி இப்ப புரத தொகுப்பு எங்க நடக்கும்னு கேட்டா நீங்க முன்னங்கள்ல பார்த்திருப்பீங்க, ரைபோசோம்லாம் நடக்க போகுது. அந்த ரைபோசோமுக்கு அந்த செய்திகளை கொண்டு போகணும், ஒரு செய்திகளை சேமிச்சு கொண்டு போற மாதிரி வேலையை தான் யார் செய்ய போற, எம்ஆர்என்ஏ. சரியா, அப்ப எம்ஆர்என்ஏ கேட்டா இப்ப டிஎன்ஏ இருக்குன்னா டிஎன்ஏவோட வளரும். சரியா, அது உங்களுக்கு இப்போ நார்மலாக சொல்கிறேன். இது டிஎன்ஏ எடுத்துக்கிட்டோம்னா அது பேருக்கு நீங்கள் மொலிகுலர் பயாலஜியில் பார்ப்பீங்க. டிஎன்ஏ எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து எம்ஆர்என்ஏ. சரியா, அப்போ இதில் இப்படி என்ன ஒரு இலையை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்ஏல அதில் உள்ள நைட்ரஜன் மூலத்தோட இதோட நைட்ரஜன் மூலம் சேர்ந்து அதை காப்பி பண்ணி அதோட காப்பி தான் இது. சரியா, டிஎன்ஏ அந்த புரத தொகுப்பு நடக்கணுங்கிறதுக்கான காப்பியை வந்து இப்போ எம்ஆர்என்ஏ எடுத்துட்டு என்ன நடக்கும்னு கேட்டால் நம்ம பார்த்தோம், உள்ளுக்கு இருந்து எடுத்துட்டு இந்த கரு நுண்துளையினூடாகத்தான் இப்படி வெளியே போகும். சரியா, கரு நுண்துளையினோட அந்த மாதிரி கரு உள்ளுக்கு என்னென்ன போகணுமோ வெளியேறுமோ அந்த மாதிரி இதை சரியா சீராக்கிற வேலையை தான் யார் செய்ய போறான்னு கேட்டா கரு நுண்துளை. அதான் சொல்றாங்க, உள்வரும் வெளியேறும் பதார்த்தங்களை சீராக்கும் நுண்துளை சிக்கலை கொண்டது. சரியா, அடுத்து பாருங்க, புரத இலைகளால் ஆக்கப்பட்ட கருமென்தகடுகள் கருச்சூழின் உட்புறத்தை படையும். ஓகே, இதை பார்த்தோம் தானே. இந்த பாருங்க, இது வந்து கருச்சூழின்னு பார்த்தோம்னா அதுக்கு உள்ளுக்கு இந்த பிங்க் கலரா இருக்கு அதுதான் கருமென் தகடு. சரியா, கருமென் தகடு வந்து புரத இலைகளால் ஆக்கப்பட்டது. அவங்க ஒவ்வொரு எம்சிக்யூஸ்ல எப்படி மாத்தி போடுவாங்கன்னா இலைக்கோ புரத இலைகள் அப்படின்லாம் மாத்தி போடுவாங்க. ஸோ நீங்க எப்பயும் குழம்பக்கூடாது. கருமென் தகடும் புரத இலைகளால் தான் ஆக்கப்பட்டிருக்கும், கருத்தாயமும் புரத இலைகளால் தான் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க மறக்கக்கூடாது. சரியா, அதுக்கு பிறகு பாருங்க, கருத்தாயமானது புரத இலை ஆக்கப்பட்டது. இந்த வெளியில பார்த்தோம் கருச்சூழிக்கு உள்ளுக்கு பார்த்தோம் கருமென் தகடு உள்ளுக்கு பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு போதுன்னு கேட்டா கருச்சூழி நம்ம பார்த்தோம். கருச்சூழில கருத்தாயம். சரியா, இதுக்குள்ளுக்குள்ள ஃபுல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் கருத்தாயம். சரியா, இது வந்து கரு உள்ளுக்குள்ள எல்லாமே ஸ்ட்ரக்சர் தானே. அது உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த பாருங்க புன்கரு இருக்கும், புன்கரு இருக்கும்,
புன்கரு இருக்கும். புன்கருவுக்கு வெளியில என்ன இருக்க போகுதுன்னா கருத்தாயம். ஓகே தானே? கருத்தாயம். இல்ல கருத்தாயத்துல தான் புன்கரு இருக்க போது. புன்கரு உள்ளுக்கு வெளியில இருக்க போறதுக்கு வந்து குரோமட்டின். சரியா? குரோமட்டின் இருக்கும், புன்கரு இருக்கும். அதெல்லாம் சேர்ந்த கட்டமைப்பு பேர் தான் கருத்தாயம். அப்ப கருத்தாயத்துள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, கருத்தாயத்துள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா குரோமட்டின் பிளஸ் புன்கரு. ஓகே தானே? அடுத்து பாருங்க, புன்கருவானது இருள் நிறமாக சாயமேற்றப்பட்ட சிறு மணிகளாக நார்களுடன் தோற்றமளிக்கும் குரோமட்டினுக்கு அருகில் உள்ள பகுதியாகும். ஓகே தானே? என்னது என்ன சொல்றாங்க? புன்கருவானது இருள் நிறமாக சாயமேற்றப்பட்ட சிறுமணிகளாக இருள் நிறமாக சாயமேற்றப்பட்ட சிறு மணிகளாக என்னது இதை பத்தி கிடைக்கிறாங்க. என்னது குரோமட்டினை பத்தி கிடைக்கிறாங்க. புன்கரு வந்து எங்க இருக்கும், அந்த அமைவிடம் எங்க சொல்றாங்கன்னு கேட்டா, இருள் நிறமாக சாயமேற்றப்பட்ட சிறு மணிகளாக நார்களுடன் தோற்றமளிக்கும் குரோமட்டின். அப்ப அந்த குரோமட்டினுக்கு ஒரு வரைய விளக்கணும் சொல்றாங்க. இருள் நிறமாக சாயமேற்றப்பட்டது 1, சிறு மணிகளாக நார்களுடன் தோற்றமளிக்கும் 2, அதுதான் குரோமட்டின். அதுக்கு பக்கத்தில் உள்ள பகுதி தான் புன்கரு. அப்ப குரோமட்டினுக்கு தான் இங்க விளக்கம் சொல்லியிருக்காங்க. இருள் நிறமாக சாயமேற்றப்பட்டது சிறுமணிகளாக நார்களுடன் தோற்றமைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர். அப்ப நம்ம இங்க பார்த்தோம் குரோமட்டின் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அது இந்த இப்படி நீட்டமா இருக்கும். சொல்லுங்கதா? ஹிஸ்டோன் அப்படிங்கிற புரோட்டீனோட சேர்ந்துருக்கும். சரியா? அடுத்ததான் குரோமட்டின்கள் சொல்றாங்க. அந்த பிரிவடையாத கலங்களின் இலத்திரன் நுண்வரையங்களில் பரவலடைந்த திணிவாக தோற்றமளிக்கும். பரவலடைந்த திணிவாக இலத்திரன் நுண்வரையங்கள்ல மட்டும்தான் என்னத்தை பார்க்க இயலும்? குரோமட்டினை வந்து இலத்திரன் வரையங்களால மட்டும்தான் பார்க்க இயலும். இல்ல ஒளி நுணுக்கு காட்டியில பார்க்க இயலாது. அப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல விளங்கும். சரியா? அடுத்து பாருங்க, இது டிஎன்ஏனதும் புரதங்களினதும் ஒரு சிக்கல். அந்த புரதம் தான் என்னன்னு சொல்ல போறோம்னா ஹிஸ்டோன் புரோட்டீன். சொன்ன முதல்ல என்ன புரோட்டீன்? ஹிஸ்டோன் புரோட்டீன். சரியா? அப்ப டிஎன்ஏனதும் புரதங்களினதும் ஒரு சிக்கல். அதை நம்ம பார்த்தோம். இது டிஎன்ஏன்னு பார்த்தோம், இது ஹிஸ்டோன் பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் ஃபுல்லா சேர்ந்த கட்டமைப்பு பேரும் குரோமட்டின். சரியா? கருப்பிரிவின் போது குரோமட்டின் ஒடுக்கமடைந்து இறுக்கமாக சுருளடைந்து இலைகளை உருவாக்கும். இவை நிறமூர்த்தங்கள் என அழைக்கப்படும். ஒவ்வொரு இனமும் மாறாத நிறமூர்த்த அது ஓகே. என்ன நடக்குன்னு கேட்டா, இப்ப நீங்க பின்னுக்கு இலையுறு பிரிவு ஒடுக்கட் பிரிவுல படிக்கும்போது இந்த நம்ம பார்த்த இந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டோம்னா இப்படி சுருண்டு அப்படி கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் குரோமட்டின். சரியா? இது சும்மா நார்மலா இருக்கும். சரியா? கருப்பிரிவு அப்படிங்கிறது என்னது? இலையுறு பிரிவா இருக்கலாம், ஒடுக்கட் பிரிவா இருக்கலாம். இலையுறு பிரிவுன்னு கருதும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க, குரோமட்டின் ஒடுக்கமடைந்து இறுக்கமாக சுருளடைந்து. குரோமட்டின் இது வந்து சும்மா நார்மலா இருக்க கட்டமைப்பு. இதே மாதிரி இது வந்து என்ன நடக்கும்னா இன்னும் நல்ல இறுக்கமா சுருளடைஞ்சு சுருண்ட. இப்ப இது வந்து இதை வந்து நான் சும்மா ஒரு இலை மாதிரி, இதை நார்மலா இது கொப்பி தான் இலை மாதிரி எடுத்தோம்னா, இந்த இலை வந்து இந்த அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி சுருளடைஞ்சு என்னத்தை உருவாக்க போகுதுன்னா, உருவாக்க போற கட்டமைப்பு பேரு குரோமோசோம். சரியா? குரோமோசோம் தமிழ்ல தான் நிற மூர்த்தம். அப்ப இது வந்து என்னது? குரோமட்டின்ங்கிறது வந்து நார்மலா இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர், பரவடைந்த திணிவாக இருக்க ஸ்ட்ரக்சர். அதனால இது நார்மலா சின்னதா இருக்கிறதுனால இது வந்து இல்ல ஒளி நுணுக்காட்டி தெரியாது. இன்னும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தான் விளங்கும். அப்ப இலத்திரன் நுணுக்காட்டி தான் விளங்கும். இது இன்னும் நல்லா இருக்கப்பட்டு கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னு இனிமே இதை வந்து இலத்திரன் நுணுக்காட்டியில பார்க்கலாம். அப்ப 2 விஷயம் இருக்கு. குரோமட்டினை வந்து இலத்திரன் நுணுக்கு காட்டியில மட்டும்தான் பார்க்கலாம். குரோமோசோம் அதாவது நிறமூர்த்தத்தை வந்து ஒளி நுணுக்கு காட்டியிலும் பார்க்கலாம். இதுல ரெண்டுலயுமே ஒளி நுணுக்கு காட்டிலையும் பார்க்கலாம், இலத்திரன் நுணுக்காட்டிலையும் பார்க்கலாம். ஒளி நுணுக்காட்டில பார்க்க முடிஞ்சா இலத்திரன் நுணுக்களை பார்க்க முடிஞ்சா ஒளி நுணுக்களை பார்க்கலாம். ஒளி நுணுக்காட்டில பார்க்க முடிஞ்சா இலத்திரன் நுணுக்களை பார்க்கலாம். அப்படி கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அதுதான் விஷயம். சரியா? இப்ப இந்த கேள்விக்கு இவ்வளவு போதும். அப்ப கேள்வியை பார்ப்போம். பாருங்க, நம்ம பார்த்த மாதிரி
புரத இலைகளால் ஆக்கப்பட்ட கரும் மென்தகடு கருச்சூழின் வெளிப்புறத்தை படலின்னு சொல்லியிருக்காங்க இல்லையே. நம்ம பார்த்தோம், வெளியில பார்த்தோம் கருச்சூழி பார்த்தோம், உள்ளுக்கு பார்த்தோம் கரும் மென்தகடு பார்த்தோம், அதுக்கு உள்ளுக்கு பார்த்தோம் என்ன பார்த்தோம், கருத்தாயம் பார்த்தோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, புரத இலைகளால் ஆக்கப்பட்ட, அது ஓகே. கரும் மென்தகடு புரத இலைகளால் தான் ஆக்கப்பட்டிருக்கு கரும், அந்த அது வரைக்கும் ஓகே சரியா. கருச்சூழியின் வெளிப்புறத்தை படலம்னு சொல்லியிருக்காங்க இல்ல, கருச்சூழி விட்டு உள்ளுக்கு தான் இருந்துச்சு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த குற்றப்பு இல்லை. அப்ப இந்த இடத்துல திருத்திக்கங்க. நீங்க எப்பவுமே எம்சிக்யூ கேள்வி செய்யும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு கூற்றுலையும் எந்த இடத்துல பிழைன்னு சொல்லி நீங்க எழுதணும். அப்ப உட்புறம் சரியா. அடுத்து பாருங்க, ரெண்டாவது கருச்சூழியின் உள் வெளி மின்சவுகளுக்கு இடையிலான இடைவெளி 20-40 சொல்லியிருக்காங்க இல்ல, 20-40 ஓகே. ஆனா மைக்ரோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மைக்ரோ அதான் குழம்ப கூடாது, சரியா படிச்சு வச்சிருக்கணும் சரியா. நம்ம பார்த்தோம் 5 மைக்ரோமீட்டர்னு சொல்லி என்னத்தை பார்த்தோம்னா கருவுட்டு சராசரி விட்டம்னு பார்த்தோம் சரியா. அதுக்கு பிறகு அதை விட சின்னது தான், மைக்ரோவோட சின்னது தான் நனோ. என்னது 20-40 நனோமீட்டர்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து என்னது, அந்த இடைவெளி என்னது மென்சவுகளுக்கு இடையிலான இடைவெளி. ஸோ கருச்சூழின் உள் மென்சவுகளுக்கு இடையிலான 20-40 சரி. இந்த மைக்ரோமீட்டர் தான் பிள்ளை, இந்த இடத்துல மாத்திக்கிங்க நனோமீட்டர். அப்ப இந்த குறும் பிள்ளை சரியா. அடுத்து பாருங்க, கருச்சூழியானது உள்வரும் பதார்த்தங்களையும் வெளியேறும் பதார்த்தங்களையும் சீராக்கும் நுண்துளை சிக்கலை கொண்டது நம்ம பார்த்தோம். அப்ப இந்த கூற்று சரி. இல்ல சரின்னா நம்ம அப்பயே போட்டு அடுத்ததுக்கு போயிடக்கூடாது. சரின்னா சரி ரைட், இது சரி மாதிரி இருக்குன்னு சொல்லி அடுத்த குற்றம் பார்க்கணும். நம்ம இது 2 பேர்லாம் கண்டுபிடிச்சதானே ரைட். அடுத்து பாருங்க, புன்கரு கரும் மென் தகட்டினுள் புதைந்துள்ளது பிள்ளை. நம்ம பார்த்தோம் வெளியில பார்த்தோம், வெளியில என்னதை பார்த்தோம், கருச்சூழி பார்த்தோம். கருச்சூழி உள்ளுக்கு தான் என்னதை பார்த்தோம், கரும் மென் தகடு பார்த்தோம். அது உள்ளுக்கு தான் பார்த்தோம், ஃபுல்லாவே இருக்க ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னன்னு பார்த்தோம், கருத்தாயம்னு பார்த்தோம். அந்த கருத்தாயத்துல உள்ள 2 ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் புன்கருன்னு ஒண்ணு பார்த்தோம், அடுத்தது குரோமட்டின்னு ஒண்ணு பார்த்தோம் சரியா. ஒண்ணு பார்த்தோம், புன்கரு பார்த்தோம் பிளஸ் குரோமட்டின் பார்த்தோம். அப்ப புன்கரு வந்து எதுல இருந்துச்சு, கரு தாயத்துல இருந்துச்சு. இங்க என்ன சொல்றாங்க, கரு மென்தகட்டினுள் புதைந்துன்னு சொல்றாங்க. அப்ப இந்த கூற்று பிழை. 5வது கூற்று பாருங்க, பிரிவடையாத களங்களில் குரோமட்டின் இறுக்கமாக சுருளடைந்து தெளிவாக காணப்படும். பிரிவடையாத களங்கள்னா ரைட், கரு பிரிவு நடக்கல் நார்மலா ஒரு களம் சரியா அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கீங்க சரியா. பிரிவடையாத களங்களில் குரோமட்டின் இறுக்கமாக சுருளடைந்த தெளிவாக இல்லையே நம்ம பார்த்தோம். குரோமட்டின்னு பார்த்தோம் பாருங்க, நான் அழகா சொல்லித்தரேன். குரோமட்டின்னு பார்த்தோம். இந்த குரோமட்டின் இப்படி இந்த நோமலா ஹிஸ்டோன் புரோட்டீனோட சேர்ந்து நோமலான பரவலடைந்த திணிவா தான் இருக்க போகுது. இப்படி நோமலா இதை ஒரு இலைன்னு எடுத்தோம்னா இது இந்த அப்படி இது நல்லா சுருளடைஞ்சு சொல்லி இறுக்கமாக சுருளடைஞ்சு ஒடுக்கமடைஞ்சு வர ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் நிறமூர்த்தம் சரியா. இங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பிரிவடையாத களங்களில் குரோமட்டின் இறுக்கமாக சுருளடைந்த இல்ல, பரவலாக இந்த இறுக்கமாக சுருள் பெல இந்த பெல பரவலடைந்த திணிவு இறுக்கமாக சுருளடைஞ்சா அது வந்து கருப்பிரிவு நடக்கும்போது இறுக்கமாக சுருளடைஞ்சு குரோமோசோம் அதாவது நிறமூர்த்தம் உருவாகும். கிளியரா. இப்ப 5வது கூட்டும் பேல. அப்ப இப்ப பார்த்தா 3வது கூட்டு சரின்னு வச்சிருந்தோம். இப்ப ஃபுல்லாவே சரி. அப்ப 1வது கேள்விக்கு ஆன்சர் வந்து 3வது. கருச்சூழியானது உள்வரும் வெளியேறும் பதார்த்தங்களை சீராக்கும் நுண்துளை சிக்கலை கொண்டது. கிளியரா.